இன்று காலை வடக்கு கிழக்குக்கு விஜயம் செய்து கொண்டிருக்கிற இந்திய தூதுவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் சந்தித்து உரையாடி இருக்கிறோம். இந்த சந்திப்பிலே விசேடமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக எங்களுடைய கட்சியினுடைய இளம் தலைவர்களை சந்திப்பதிலே அவர் ஆர்வம் காட்டின காரணத்தினாலே உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், அதே போல முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், இளையவர்கள், ஒரு பெண் பிரதிநிதி என்று 14 பேர் அவரோடு ஒரு மணி நேரம் உரையாடி இருக்கிறோம். குறிப்பாக இளம் தலைவர்கள் இந்த சந்திப்பிலே அவரோடு உரையாடுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, தற்போது தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்தப்பட்டிருக்கிற சில ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள், அதேபோல அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை பிரஸ்தாபித்தார்கள். இந்த கருத்துக்களை தூதுவர் செவிமடுத்து தன்னுடைய பதிலையும் தன்னுடைய கருத்துக்களையும் அது சம்பந்தமாக பதிவு செய்து கொண்டார். அரசியல் நிலைப்பாடு சம்பந்தமாக இந்தியா தொடர்ச்சியாக பேணி வருகிற ஒரே நிலைப்பாட்டிலேயே இருப்பதாக உறுதியளித்தார். அதே போல அபிவிருத்தியிலே இந்தியா தன்னுடைய பங்களிப்பை செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அபிவிருத்தி நடவடிக்கைகள், அபிவிருத்தி திட்டங்கள் நாங்கள் முன்வைப்போமாக இருந்தால் அவற்றை தாங்கள் சாதகமாக பரிசீலித்து உதவிகளை செய்வதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். 13ஆம் தொடர்பிலே முக்கியமான என்ன விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார், அதை குறித்து பேசினார். 13ஐ குறிப்பாக பேசவில்லை. எங்களுடைய உறுப்பினர்கள் சிலர் 13ஆம் திருத்தத்தில் இருக்கிற போலீஸ் காணி அதிகாரங்களையாவது உடனடியாக அமல்படுத்தினால் தற்போது நடைபெறுகிற சில ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தடுக்கலாம் என்ற கருத்தை சொன்னார்கள். 13ஆம் திருத்தத்தை ஒரு முழுமையான தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட நாங்கள் முழுமையான ஒரு அதிகார முறைக்கு செல்லுகிற வரைக்குமாவது இந்த அதிகாரங்களை நாங்கள் உபயோகித்தால் அது பல நடவடிக்கைகளை, ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் என்ற கருத்தை எங்களுடைய உறுப்பினர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதற்கு பதிலாகத்தான் தூதர் சொன்ன விடயம், இது சம்பந்தமாக இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே ஒரே நிலைப்பாடாக இருந்திருப்பது, தொடர்ந்தும் அதே நிலைப்பாடு தான் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தலில் இருக்கும் இடர்பாடுகளை களைந்து மிக விரைவாக தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான உங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் பின்போடப்படுவது நாட்டு மக்கள் மத்தியிலே, விசேடமாக சிங்கள பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே மாகாண சபை முறைமையொன்று தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்தை பதிய பண்ணுவதற்காக, அதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் அதனை பின்போடுவதாக நாங்கள் கருதுகிறோம். ஆகையினாலே அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காமல் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. சென்ற பாராளுமன்ற காலத்திலேயே ஒரு தனிநபர் சட்டம் மூலமாக இந்த தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக சட்டத்தை திருத்துவதற்கு நான் ஒரு முன்மொழிவை வைத்திருந்தேன். அதன் அடிப்படையிலே அரசாங்கம் உடனடியாக சட்டத்தை திருத்துமாக இருந்தால் மாகாண சபை தேர்தல் சில மாதங்களுக்குள்ளேயே நடத்தப்படக்கூடியதாக இருக்கும். மிக காரசாரமாக அமைந்திருக்கிறது. அதில் எதிர்த்து வேறு மாற்றங்கள் தேவையில்லை என்பது விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கப்படும் இடத்திலே இருக்கிறது. அந்த சிறைகளை எவ்வாறு காரசாரமாக உண்மையிலே காரசாரமாக அமைந்திருக்கிறதோ அந்த நிலைப்பாடுகள் சொல்லியிருக்கிறார்கள். நானும் சென்ற வாரம் கிளிநொச்சியிலே மகளிர் தின நிகழ்விலே பேசுகிற போது நாங்கள் கேட்டுக்கொண்ட பல விடயங்கள் பூடகமாக அந்த வரைவிலே இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஒரு சர்வதேச நீதிமன்ற பொறிமுறையொன்று அவசியம் என்பதை நாங்கள்
வெளிப்படுத்தியிருந்தோம். அதாவது பொறுப்பு கூறல் விடயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இருந்து வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்கு ஏதுவாக செயலாளர் நாயகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கடிதத்திலே ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இந்த சபை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதையும் பாரப்படுத்த முடியாது. ஐக்கிய நாடுகள் அமைப்பிலே ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு அங்கத்துக்கும் சில அதிகாரங்கள் உண்டு. இந்த மனித உரிமை பேரவைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கை பாரப்படுத்துவதற்கான அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் பாதுகாப்பு சபையிடம் மட்டும்தான் இருக்கிறது. இதை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு பல தடவைகளிலே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஆகையினாலே இந்த பேரவை அதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டும் இருக்கவில்லை. நாங்கள் சொன்னது பொறுப்பு கூறல் விடயத்தை இந்த பேரவையிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள், செயலாளர் நாயகத்தின் மூலமாக இந்த விடயத்தை பாதுகாப்பு சபைக்கு கொண்டு சென்று பொதுச்சபை அல்லது பாதுகாப்பு சபை மூலமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்கு ஏதுவாக செயலாளர் நாயகத்தில் கொடுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறோம். ஆகையினால இந்த வித்தியாசங்கள் எங்களுடைய மக்களுக்கு தெரிய வேண்டும். இந்த பேரவை தீர்மானத்திலே குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துகிறதான ஒரு தீர்மானம் வரப்போவது இல்லை. ஏனென்றால் அந்த பேரவைக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிற வரைவிலே நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயங்கள் இருக்கின்றன. பொறுப்புக்கூறல் விடயம் இந்த பேரவையிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுவது திட்ட தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களிலே ஒரு கலப்பு நீதிமன்ற பொறிமுறை ஒன்று பிரேரிக்கப்பட்டிருந்தது. அது இந்த வரைவிலே வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி கேட்கவில்லை. ஆகவே இந்த பேரவையினாலே செய்யப்படுகிற விடயம் வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வரைவிலே பொறுப்பு குரலை பற்றி சொல்லுகிற போது ஒரு முழுமை அடைந்த சர்வதேச நீதிமன்ற பொறிமுறைக்குள் இது உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சர்வதேச அரங்கிலே ஒரு முழுமையான சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை என்று சொன்னால், பொறுப்பு கூறல் சம்பந்தமான சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை என்று சொன்னால் அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மட்டும்தான். ஆகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்று பெயரை சொல்லாவிட்டாலும் அப்படியான ஒரு பொறிமுறைக்குள்ளே இது கொண்டு போகப்பட வேண்டும் என்று ஒரு பந்தியிலே திட்ட தெளிவாக இந்த வரைவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக எங்களுடைய விண்ணப்ப கடிதத்திலே இந்த சாட்சியங்களை சேர்ப்பதும் சாட்சியங்களை பாதுகாத்தல் போன்ற விடயங்களுக்கு மியான்மரிலே சிரியாவிலே ஏற்படுத்தப்பட்ட பொறிமுறைகளை போன்ற ஒரு பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அதுவும் இந்த வரைவிலே இருக்கிறது. ஆரம்பத்திலே இருந்த வரைவிலே சாட்சியங்களை பேணுவது, அதை பரிசீலனை செய்வது என்று இருந்தது. தற்போது அது இன்னமும் கொஞ்சம் இறுக்கமாக வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சாட்சியங்களை சேகரிக்கிற விடயமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சேகரிக்கிற பொறிமுறைக்கு மேலதிகமாக இங்கிலாந்து பணத்திலே பவுண்ட்ஸிலே 3 மில்லியன் போல் மேலதிகமாக தேவைப்படும் என்றொரு பிரச்சனை இருந்தது. ஆனால் சில நாடுகள் முன்வந்து அந்த பணத்தை தாங்கள் கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்த நிலையிலே அந்த சாட்சியங்களை சேகரிக்கிறதும் இப்பொழுது அந்த சொல்லாடலுக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் பல இந்த தீர்மான வரைவிலே இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினாலே கையாளக்கூடிய விடயங்களுக்குள்ளே அது ஒரு நாட்டையும் கட்டுப்படுத்தாத தீர்மானங்களைத்தான் நிறைவேற்றலாம். ஆகவே அந்த ரீதியிலே இதனை பார்க்கிற போது இது மிகவும் பிரயோஜனமான ஒரு தீர்மானம். அது மட்டுமல்ல, சர்வதேச தளத்திலே இந்த இலங்கை விவகாரத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு அத்தியாவசியமான ஒரு விடயம் இது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாவிட்டால் எந்த சர்வதேச தளத்திலேயும் இலங்கை சம்பந்தமான விடயம் இல்லாமல் போய்விடும். அதைத்தான் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது.
இந்த தீர்மானத்தை தோற்கடிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தன்னால் இயன்ற அனைத்து விடயங்களையும் செய்கிறது. எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. இந்தியாவிடத்திலேயும் கேட்கிறார்கள். முஸ்லீம் நாடுகளிடத்திலே இப்போ போய் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஜனசா புதையலுக்கு இடம் கொடுத்து விட்டோம், தயவு செய்து இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்கிறார்கள். வருகிற 19ஆம் தேதி பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச பங்களாதேஷுக்கு நேரடியாக விஜயம் செய்ய இருக்கிறார். அவர்கள் வாக்களிக்கிற ஒரு நாடு. ஆகவே தங்களால் இயன்ற அனைத்தையும் இந்த வாக்களிப்பிலே தோற்கடிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் முனைப்பாக செயற்படுகிற போது இதனை வெல்ல வைக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இதனை முன்கொண்டு வருகிற நாடுகளுக்கு மட்டுமல்ல எங்களிடத்திலேயும் இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் இந்த விஷயத்திலே வென்றதாக இருக்கக்கூடாது. இலங்கை சம்பந்தமான இந்த தீர்மானம் எங்கள் சார்பிலே இயங்குகிற இந்த இணை அனுசரணை நாடுகளுக்கு நாங்கள் பலம் சேர்க்க வேண்டும். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு எங்களால் இயன்ற அனைத்தையும் செய்ய வேண்டும். அனைத்து வாக்களிக்கிற நாடுகளிடத்திலேயும் நாங்கள் திரும்பவும் கேட்டுக்கொள்ளுகிறது, இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்து இதனை நிறைவேற செய்யுங்கள். இதனை நிறைவேற்றினால்தான் அடுத்த 2 வருட காலத்துக்காவது ஒரு சர்வதேச மட்டத்திலே இலங்கை சம்பந்தமான மேற்பார்வை தொடர்ந்து இருக்கும். இலங்கை ரோம் உடன்படிக்கையை அதை ஐசிசியில் கொண்டு போக முடியாத படிக்கிறது. அதே நேரம் இது பாதுகாப்பு சபைக்கு கொண்டு வருவதற்கு இதற்கான வல்லமை இருக்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஒரு விடயத்தை பாரப்படுத்துவதற்கு 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்று, குறித்த நாடு அதற்கு இணங்க வேண்டும். அது இணங்குறதுலேயும் 2 வழி இருக்கு. ஒன்று, ரோம் சட்டத்தில் கைச்சாத்திட்டு இருந்தால் அது இணங்கினது. இல்லை, ரோம் சட்டத்தில் கைச்சாத்திடாமல் இருந்தாலும் ஒரு குறித்த விடயம் சம்பந்தமாக தன்னுடைய இணக்கப்பாட்டை தெரிவித்தால் அதை பாரப்படுத்தலாம். இலங்கை ரோம் சட்டத்திலையும் கைச்சாத்திடவில்லை, இதுக்கு இணங்க போவதும் இல்லை, ஒரு காலம் இணங்க போவதில்லை. அதனால அந்த வழி மூலமாக இது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. 2வது வழி, குறித்த நாடு இணங்காவிட்டாலும் பாதுகாப்பு சபை ஒரு தீர்மானம் மூலமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதனை பாரப்படுத்தலாம். ஆனால் பாதுகாப்பு சபையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிற போது நிரந்தர உறுப்புரிமை கொண்ட 5 நாடுகள் பாதுகாப்பு சபையிலே இருக்கின்றன. அந்த நிரந்தர உறுப்புரிமை கொண்ட ஒவ்வொரு 5 நாட்டுக்கும் வீட்டோ அதிகாரம் இருக்கிறது. ஏற்கனவே திட்டத் தெளிவாக ரஷ்யாவும் சீனாவும் இந்த இலங்கை சம்பந்தமான விடயத்திலே வீட்டோ அதிகாரத்தை பாவிப்போம் என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது மனித உரிமை பேரவையிலே இருக்கிற இந்த தீர்மானத்துக்கு கூட சீனா கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. ஆகையினாலே தற்போதைக்கு அது பாதுகாப்பு சபை மூலமாக ஒரு தீர்மானத்தின் மூலமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கான சாத்தியக்கூறு கிடையாது. ஆனால் அது இப்பொழுது அது சாத்தியமில்லை என்பதற்காக நாங்கள் அந்த முயற்சியை கைவிடவில்லை. அந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்திலே பாதுகாப்பு சபையிலே இந்த விவகாரம் எடுக்கப்பட வேண்டும் என்ற முயற்சி நடைபெறுகிறது. அது செய்யப்படும் என்று நம்புகிறோம். ஆனால் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிற அளவுக்கு இப்பொழுது செயற்பட முடியாது. இந்த உண்மையை நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் டிசம்பர் ஜனவரி மாதங்களிலே நாங்கள் 3 கட்சிகள் சேர்ந்து அமர்ந்து ஒரு பொது கடிதத்தை தயாரித்த போது சொல்லப்பட்ட ஒரு விடயம், ஜெனீவா மூலமாக எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எங்களுடைய மக்கள் காத்திருந்து ஏமாறுகிறார்கள் என்ற கருத்து சொல்லப்பட்டது. அது மிக உண்மையான ஒரு கருத்து. அங்கேயே ஏமாறுகிறார்களாக இருந்தால் கொண்டு செல்லப்படுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லாத ஒரு விடயத்தை மக்கள் முன்பாக வைத்து ஏதோ அது நடைபெறுவதற்கு இதோ காத்திருக்கிறது, சிலர் தான் தடுக்கிறார்கள் என்ற பொய்களை சொல்லி மக்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் அதிகரிக்கக்கூடாது. சாத்தியம் இல்லாததை இதோ நடத்தி காட்டுகிறோம் என்று வீராப்பு பேசக்கூடாது. மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இது தற்போதைக்கு சாத்தியமற்றது. ஆனால் வேறொரு பொறிமுறையும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, வேற எந்த பொறுப்புக்கூறல் பொறிமுறையும் நாட்டை கட்டுப்படுத்தாத சூழ்நிலையிலே, இந்த பொறிமுறை ஒன்று மட்டும்தான் இருக்கிற சூழ்நிலையிலே அதற்கு எடுத்துச் செல்வதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம்.
ரீதியான மக்கள் போராட்டங்களாக இருந்தாலும் சரி, காணி முதல் காணி பறிப்பு, தமிழர்கள் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகின்ற இடங்கள் வந்து அரசு மயமாக்கப்படுகின்ற நிலைமை காணப்படும். அன்றையே யாழ்ப்பாணம் கச்சேரியில் இருந்த காணி பத்திரங்கள் அன்றாவது கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் தவிர ஏனைய மாவட்டங்களில் காணி பத்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் அதை எவ்வாறு இதனை குறித்து எங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறோம். இந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினுடைய ஆவணங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியே கொண்டு போகப்படுவதற்கான முக்கிய காரணம் அரசாங்கம் தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிக்கிற தன்னுடைய முயற்சியிலே ஒரு கட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆவணங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த ஆவணங்களை பரிசீலித்து இதில் எப்படியாக எந்த நிலத்தை நாங்கள் கைப்பற்றலாம், ஆக்கிரமிக்கலாம் என்ற செயற்பாடுகளிலே ஈடுபடுவது அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கிறது என்றால் அது தெரிய வரும். ஆகையினாலே முதலில் ஆவணங்களை கொண்டு போய் அனுராதபுரத்திலே வைத்துவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் அங்கே இருந்து ஆராய்ச்சி செய்ய போகிறார்கள். தமிழ் மக்கள் தங்களுடைய தாயகம் என்று சொல்லுகிற நிலத்தை என்ன விதமாக நாங்கள் அபகரிக்கலாம் என்கின்ற திட்டங்கள் செய்வதற்காகத்தான் இந்த ஆவணங்கள் இரவோடிரவாக கள்ளமாக அனுராதபுரத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதான் நான் ஏற்கனவே சொல்ல போல இது ஆக்கிரமிப்புக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதனுடைய விளைவை நாங்கள் பிறகுதான் பார்க்க போறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலே வெளியிடப்பட்ட அறிக்கையிலே தினேஷ் குணவர்தன அவர்களுக்கு பதிலாக சொல்லப்பட்ட அறிக்கையிலே 46(1) என்கின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த வரைவு, முதல் வரைவு, 2ஆம் வரைவு, 3ஆம் வரைவு என்று எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் வரைவுகள் மாறிக்கொண்டிருக்கும். இப்பொழுது நேற்றைய தினம் இறுதி வரைவு கொடுக்கப்பட்டு விட்டது. எதுவாக இருந்தாலும் இலங்கை சம்பந்தமான தீர்மானத்துக்கு பேர் தான் 46(1). இந்த 46வது அமர்விலே, இப்ப நடந்து கொண்டிருக்கிற 46வது அமர்விலே இலங்கை சம்பந்தமாக நிறைவேற்றப்பட போகிற தீர்மானம் தான் 46(1). அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடாது என்று முழுமையாக தன்னுடைய முயற்சியை செயற்படுத்துவது இலங்கை அரசாங்கம். ஆகவே அந்த தீர்மானம் வேண்டாம் என்று சொல்லுகிற தரப்புகள் அனைத்தும் இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்படுகிறவர்கள். அது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமாக இருக்கலாம், அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், வேறு எவராகவும் இருக்கலாம். சில வேளைகளிலே வெளிப்படையாக சொல்லாமல் இந்த தீர்மானம் பிரயோஜனமற்றது, இது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற தரப்பாக இருக்கலாம். அனைவரும் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஊதுகுழல்களாக இந்த தீர்மானத்தை தோற்கடிப்பதற்காக செயற்படுகிறவர்கள்.